தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பாபநாசம் அருகே பால் கொள்முதல் நிலையங்களில் பால் விலையை கூடுதலாக நிர்ணயிக்க வேண்டும் என கூறி பால் உற்பத்தியாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே ஆதனூரில் பால் கொள்முதல் நிலையங்கள் உள்ளது. இந்த நிலையத்தில் பசும்பால் லிட்டருக்கு 50 ரூபாயும், எருமைப்பால் லிட்டருக்கு 75 ரூபாயும் கூடுதலான கொள்முதல் விலையை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என பால் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்கத்தினர் கறவை மாடுகள், கன்றுகளுடன் பால் குவளைகளை கையில் ஏந்தியபடி 50க்கும் மேற்பட்ட கறவை மாடு பால் உற்பத்தியாளர்கள் கவன ஈர்ப்பு முழக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தரையில் கிடைக்கின்ற தண்ணீர் இன்றைக்கு லிட்டர் 30 ரூபாய் விற்கின்ற வேளையிலே தமிழ்நாடு அரசு தனியார் பால் நிறுவனங்கள் எல்லாம் விலை குறைத்து எங்களிடம் இருந்து கொள்முதல் செய்கிறார்கள். கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்றால் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பாலிற்கு குறைந்தபட்ச கட்டுப்படியான விலையை, நியாயமான விலையை தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும். பால் உற்பத்திக்கான இடுபொருட்கள் செலவு, அடர் தீவன செலவு, பசும் தீவன செலவு, பால் வளர்க்கின்ற கறவை மாடுகள் வளர்ப்பவர்களுக்கு அந்த மாடுகளுக்கு ஏற்படுகின்ற நோயிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு ஆகின்ற செலவினங்கள் இவற்றை அடிப்படையாக கொண்டு ஆண்டுதோறும் 20% விலையை உயர்த்தி தமிழ்நாடு அரசு ஆவின் நிறுவனம் விலை அறிவிக்க வேண்டும்.